Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சமையல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சம்மர் ரொம்பவே தாறுமாறா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம எல்லாருக்குமே இந்த நீர் ஆகாரமான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பழைய சாதம், ராகி கூழ், கம்மங்கூழ் இது மாதிரி ஐட்டம் நிறைய பேருக்கு சாப்பிடலாம்னு தோணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பெஸ்ட் சைடு டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய் தான். ஸ்பெஷலி மாங்காய் ஊறுகாய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாங்காய் ஊறுகாய் இன்னைக்கு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்மர் டைமில் நீங்கள் வருஷத்துக்கு தேவையான அளவு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாங்க. ஏன்னா நமக்கு இந்த டைமில் நிறைய மாங்காய் ஈஸியாகவே அவைலபிளில் இருக்கும். அந்த மாதிரி பச்சை மாங்காயில் எப்படி இன்னைக்கு வருஷத்துக்கே தேவையான அளவு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த ஊறுகாய் தான் ரொம்பவே காரசாரமாக அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் மாங்காய் ஊறுகாங்க. உங்களுக்கு எந்த ஊறுகாய் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் நார்மலான சாப்பிடக்கூடிய மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஊறுகாய் மாங்காய் வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த வால் மாங்காய் அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 கிலோ போல் எடுத்துகிட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் நீங்கள் உப்பு காரத்தோடு நல்லா கலந்து டேஸ்ட்டாக வரும். இது கூடவே ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் ஊற வைக்கிறதுக்காக. உங்ககிட்ட இது மாதிரி மண் சட்டி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க. மண் சட்டி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலான சில்வர் பாத்திரத்திலே கூட மாங்காய் எல்லாமே ஊற வச்சுக்கலாம். மாங்காவை மண் சட்டிக்கு மாற்றி வச்சுங்க. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்தோட அளவு தெரியலனா ஒரு பாதி அளவு மட்டும் காரம் இப்போ சேர்த்துக்கோங்க. மற்றது நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு கரெக்டான அளவு தெரிஞ்சதுன்னா ஊற வைக்கும் போதே கரெக்டான அளவு சேர்த்துருங்க. நீங்கள் என்னதான் தாளிப்பு கொடுக்கும்போது உப்பு சேர்த்திங்கனாலும் இந்த ஊற வைக்கும் போது எவ்வளோ உப்பு போடுறீங்களோ அந்த உப்பு தான் மாங்காய்க்குள்ளே நல்லா இறங்கும். அதனால கரெக்டான அளவு உப்பு பார்த்து ஊற வைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாங்காய் நம்ம 4 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் எப்போலாம் கிச்சனுக்கு போகிறீங்களோ அப்போலாம் மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி உங்களால் அடிக்கடி பண்ண முடியலனாலும் காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு நல்லா தண்ணியாக மாறிட்டு அடியில் தேங்கிரும். நீங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் எல்லா மாங்காய் கூடயும் உப்பு காரம் நல்லா கலந்து வரும். அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. மாங்காவை ஊற வச்சதுலேருந்து இன்னைக்கு 2வது நாளுங்க. மாங்காய் நல்லா இன்னைக்கு ஊறி வந்திருக்கு. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அதே போல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது வெயிலில் வச்சு எடுக்கணும். இதை ஊற வச்ச மாங்காய் தண்ணி எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ட்ரையான தட்டோ இல்லை முறமோ எடுத்துட்டு இந்த மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து அந்த தட்டில் நல்லா பரவலாக பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து மறுபடியும் இதே பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பூசணை எதுவுமே வராது. அதே போல் நம்ம உப்பு சேர்த்துருக்கறனால மாங்காவே தண்ணி விடுங்க. இப்படி வெயிலில் வச்சு வச்சு எடுக்கும்போது அந்த உப்பு எல்லாமே மாங்காய் நல்லா உறிஞ்சிட்டு மாங்காய் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். 2 மணி நேரம் மட்டும் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த மாங்காவோட பச்சை இது போயிட்டு உங்களுக்கு வத்தல் மாதிரி ஆனாலும் ஆகிடும். 2 மணி நேரம் மட்டும் வச்சுருங்க போதும். மாங்காய் ஊற வச்சதுலேருந்து இன்றைக்கி 4வது நாளுங்க. மாங்காய் ரொம்பவே நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு குவான்டிட்டியும் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இன்றைக்கி தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலெண்ணெய் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 1/4 லிட்டருக்கும் அதிகமான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துட்டு கம்மியான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குற பவுடர் இது. அதனால கருக விடாமல் கரெக்டான பதத்தில் வறுத்து அரைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது. இது கூடவே தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடுகு சேர்க்காம அந்த பவுடரை டைரெக்டாக சேர்க்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால அடுப்பு அதிகமாக இருந்ததுன்னா
பவுடர் கொட்டினோன்னா கரிஞ்சிரும். நல்லா பொங்கி வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்திருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எதுக்காகனா உங்களுக்கு நல்ல ஒரு பிசின் தன்மை கொடுக்கும். ஊறுகாய் சாப்பிடும் போது தனித்தனியாக மாங்காய் போகாமல், அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய். இது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு வெந்திருக்கணும். நான் காரம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகும்போது நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவு மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை அதிகப்படுத்திக்கங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் நல்ல லைஃப் வரும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.